ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜேட்டனிஸ்ட் அனிமியோட சீசன் 2ல நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிபிகேஷனா காமிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே சாங்ஷியாங் செக்டர் தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த செக்டரோட கதையை முடிக்கிறத பத்தி தான் போன எபிசோட்ல நம்ம ஹீரோவும் கோஸ்ட் கிங்கும் பயங்கரமா பிளான போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதே நேரத்துல இங்க சாங்ஷியாங் செக்டரோட லீடர் தான் காமிக்கிறாங்க. அவரோட முன்னோர்கள் கிட்ட அப்படியே பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ட் சிஸ்டர், எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. இப்ப நம்ம பிரிவே வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம நம்மள எதிரிங்க சூழ்ந்து இருக்காங்க. ஒரு நாள் பாதுகாப்பு கூட நமக்கு உத்தரவாதம் இல்ல. ஆனா அதிர்ஷ்டவசமா ரொம்பவும் ரேரான ஒரு ட்ரெஷர் இப்ப வெளிப்பட போகுது. அதனால இப்ப எனக்கு வேற வழியே தெரியல. அந்த ட்ரெஷரை நான் எப்படியாவது அடைஞ்சே ஆகணும். ஒருவேளை அது மூலியமா நம்ம பிரிவோட ரெப்புடேஷனை திரும்ப பெறது மட்டும் இல்லாம நம்ம எதிரிகளையும் நம்மளால சமாளிக்க முடியும். அதனால அந்த ட்ரெஷரை நான் எப்படியாவது அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல எப்படி சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல தாவாங் வில்லேஜ்னு ஒரு வில்லேஜை காமிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு தான் நம்ம ஷியாவும் அப்புறம் அந்த பெரியவர் வந்திருக்காங்க. அப்ப அந்த பெரியவர் சொல்றாரு, தாவாங் வில்லேஜ், அந்த ட்ரெஷரை பத்தின செய்தி இந்த இடத்துல இருந்து தான் பரவ ஆரம்பிச்சிச்சு. தாத்தா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாவே அந்த சதுப்பு நிலத்துக்குள்ள ட்ரெஷர் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன? இங்க பாரு சியாங், நீ நினைக்கிற மாதிரி அந்த சதுப்பு நிலம் ஒன்னும் சாதாரணமான இடம் கிடையாது. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுதான் டெத் ஸ்வாம்ப். அந்த சதுப்பு நிலத்தோட இடத்துக்குள்ள கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான ரொம்பவும் சக்தி வாய்ந்த பாய்சன் பீஸ்ட்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் அந்த ட்ரெஷர் வெளியவே தோன்றல. ஆனா அதுக்குள்ளேயே அதை எப்படியாவது அடைஞ்சே ஆகணும்னு கல்ட்டு குரூப்பை சேர்ந்தவங்களும் நீதிமான்களும் பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதே நேரத்துல இங்க கல்ட்டோட ஷாங்சியாங் செக்டர் சேர்ந்தவங்களுக்கும் நீதிமான்களுக்கும் நடுவுல பயங்கரமான ஒரு போரே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துக்கு வந்த நம்ம லூசி அந்த ஷாங்சியாங் செக்டர் சேர்ந்தவனுங்க எல்லாரையும் பயங்கரமா அவளோட ஸ்வாட பயன்படுத்தி அட்டாக் பண்ண அதுல அந்த இடத்துல இருந்த பாதி கல்ட்ட சேர்ந்தவனுங்க காலி ஆயிடுறானுங்க. அப்ப அதே நேரத்துல இந்த இடத்துக்கு தியானின் கோயில சேர்ந்தவங்க அப்புறம் ஃபெங் பலத்தாக்கு சேர்ந்தவங்களும் வந்துட. அப்ப இதெல்லாம் பார்த்து அந்த கல்ட்டு குரூப்பை சேர்ந்தவனுங்க எல்லாரும் வேகமா இங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிடறானுங்க. அதே நேரத்துல இங்க 3 பிரிவை சேர்ந்தவங்களும் அப்படியே ஒருத்தவங்களை மாத்தி ஒருத்தவங்க மரியாதை செலுத்திக்கிறாங்க. அப்ப அந்த ஃபெங் பலத்தாக்கு சேர்ந்தவ சொல்றான், சரி வாங்க, இதுக்கு மேலே நம்மளால நேரத்தை வீணடிக்க முடியாது. இங்க இருந்து தப்பிச்சு போன அந்த கல்ட்டு குரூப்பை சேர்ந்தவனுங்களை நாம சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போக, அப்ப அதை கிட்டங்கிறது எல்லாரும் வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப அதே நேரத்துல இங்க தாபாங் வில்லேஜ் தான் காமிக்கிறாங்க. நம்ம பிளாக்கும் இந்த இடத்துல தான் அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கான். அந்த சைஃபங் கண்ணுமிக்கிற நேரத்துக்குள்ள மறைஞ்சு போயிட்டான். எனக்கு இப்ப சுத்தமா நேரமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்க. அப்ப இதே இடத்துல தான் நம்ம ஷியாவும் அந்த பெரியவர் இருக்காங்க. அப்ப அந்த பெரியவர் சொல்றாரு, ஐயா வாங்க, அம்மா வாங்க. உங்க வாழ்க்கையோட எதிர்காலத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? நீங்க கவலையே பட வேண்டாம். நடக்க போறத நடக்கிற மாதிரியே நான் கணிச்சு சொல்லுவேன். உங்களோட கடந்த காலம் எதிர்காலம்னு எல்லாத்தையும் என்னால கணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஃபேஸ் ரீடிங் பண்றதுல என்ன அடிச்சுக்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. வாங்கம்மா வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பெரியவர் அங்க சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப இதெல்லாம் பார்த்த நம்ம பிளாக்கும் சரியான ஏமாத்தக்காரனுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷியாவையும் அந்த பெரியவரையும் அங்க கடுப்பேத்திட்டு அவங்க இருந்து கிளம்புறான். அப்ப அதே நேரத்துல இந்த இடத்துக்கு அந்த ஷியாங்சியாங் பிரிவை சேர்ந்தவனுக்கு தான் வந்திருக்கானுங்க. வேகமா இந்த இடத்துல இருக்க எல்லா மக்களும் சீக்கிரம் இருந்து கிளம்புங்க. இதுக்கப்புறம் இந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, அப்ப அதை கெட்ட கீழே இருந்த எல்லா மக்களும், ஷியாங்சியாங் பிரிவை சேர்ந்த நீங்க எல்லாரும் மக்களை இப்படி மோசமா கொடுமைப்படுத்துறீங்களே, நீங்க எல்லாருமே ரொம்பவும் கேவலமானவனுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே இருந்த ஒரு சில பேர் அந்த காங்ஷியாங் பிரிவை சேர்ந்தவனுங்களை அட்டாக் பண்றதுக்காக போறானுங்க. ஆனா காங்ஷியாங் பிரிவை சேர்ந்தவனுங்களா சும்மா அசால்ட் அடிச்சு பறக்க விட்டுறானுங்க. உங்ககிட்ட நான் ஒரு வாட்டி மட்டும் தான் சொல்லுவேன், ஒருவேளை நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்பலனா நான் உங்க எல்லாரையுமே கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, அப்ப அதை கேட்டாங்க இருந்த எல்லா மக்களும் இல்ல இல்ல நாங்க இங்க இருந்து உடனே போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்க இருந்து எல்லாரும் வேகமா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இத பார்த்த நம்ம ஷியாவும் பெரியவரும் கூட அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. அப்ப சடனா இந்த இடத்துக்கு யாரோ ஒருத்த வந்திருக்கான். ஒரு நிமிஷம் மிஸ், வாங்க சார், நீங்க எதை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷியா கேட்டுக்கிட்டு இருக்க. அப்ப இந்த இடத்துக்கு வந்து அந்த காங்ஷிங் பிரிவை சேர்ந்தவனுங்களும், அடே நான் உன்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இங்க எதுக்கு நின்னுகிட்டு இருக்க, வேகமா இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அது எதையும் இவ கண்டுக்கிற மாதிரியே இல்ல. நான் வந்து என்னோட இந்த சதுப்பு நிலத்தோட பயணத்துக்கான அதிர்ஷ்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன். அப்ப அதே நேரத்துல அந்த காங்ஷியாங் பிரிவை சேர்ந்தவனுங்களும் இவனை அட்டாக் பண்ற மாதிரி பக்கத்துல வந்துடுறானுங்க. ஆனா இவன் அவனோட பேர் அங்க இருந்த லெட்டர்ல எழுதிக்கிட்டு சும்மா அசால்ட்டா அங்க வந்து எல்லாரையும் அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனை அட்டாக் பண்ண வந்தவனுங்க எல்லாரும் மேலயும் அப்படியே பாய்சன் பரவி இருக்கு. அப்ப அதை பார்த்த ஒருத்தவன் சொல்றான், என்ன பாய்சனா? அப்படின்னா நீ வாண்டு செக்டர் சேர்ந்தவனா? அப்பதான் இவனை யாருன்னு காமிக்கிறாங்க. இவன் தான் அந்த வாண்டு செக்டரோட யங் மாஸ்டர். இவன் பேரு யூயான். அப்ப இத கெட்டங்க இருந்த ஷாங்சியாங் பிரிவை சேர்ந்த எல்லா
டிசபிள்ஸும் பயந்து போயிடுறானுங்க. உடனே அவனுங்க எல்லாரும் சீக்கிரம் வாங்க இங்க இருந்து நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. அப்ப அதே நேரத்துல நம்ம ஷியாவும் என்ன பண்றதுன்னே தெரியாம அவனோட பேரை பார்த்து அப்படியே கணிச்சு சொல்ல ஆரம்பிக்கிறா. யூ யான். உங்க பேர்ல இருக்க யூங்கிற எழுத்து மேற்கு பகுதியை குறிக்குது. அது மட்டும் இல்லாம யானோட எழுத்துல காயின் எல்லாமே சமமா வந்திருக்கு. அப்படி பார்த்தா உங்களோட இந்த சதுப்பு நிலத்துக்கான பயணம் ரொம்பவும் அதிர்ஷ்டமானதா இருக்க போகுது. அப்ப இதை கேட்ட வாண்டு பிரிவோட யங் மாஸ்டரும் மிஸ் உங்களோட வார்த்தைகளுக்கு ரொம்பவும் நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம பெரியவர் சொல்றாரு, சரி சார், கணிப்புக்கான பணம் 10 வெள்ளி அப்படிங்கிற மாதிரி கேட்க அதை கேட்ட அவனும், இந்தாங்க இதுல 20 வெள்ளி இருக்கு. அப்புறம் எனக்கு இன்னொரு நபரை பத்தி நீங்க சொல்லி ஆகணும். அவனோட பேரு குயிலி அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப அந்த இடமே அப்படியே இருள் சுட ஆரம்பிக்குது. ஆக்சுவலா குயிலிங்கிறது நம்ம ஹீரோட பேரு தான். அவன் கல்ட்டுல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவனோட பேரை குயிலின்னு மாத்திக்கிட்டான். இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க சார், என்ன மன்னிச்சிடுங்க. ஒருத்தவங்களை பத்தி நான் சொல்லணும்னா அவங்க எனக்கு முன்னாடி இருக்கணும், அப்பதான் என்னால அவங்கள பத்தி கணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஷியா சொல்ல அப்ப சடனா அந்த இடத்துல காத்து அப்படியே பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஷியாவும் பெரியவரும் என்ன நடக்குதுன்னே புரியாம பாத்துக்கிட்டு இருக்க அப்ப டக்குன்னு இந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோ, மிஸ் என் பேரு குயிலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பேப்பர்ல அவனோட பேரை எழுதி நம்ம ஷியா கிட்ட கொடுக்கறான். என்ன குயிலியா? இன்ஸ்பிரிட் அப்புறம் கோஸ்ட் பாடி. இந்த பேரோட அர்த்தமே ரொம்பவும் மோசமா இருக்கு. யங் மாஸ்டர், நீங்க தேர்ந்தெடுத்திருக்க உங்களோட பேரை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னு நல்லாவே தெரியுது. உங்களுக்கு தான் இது எது மேலேயும் நம்பிக்கை இல்லையே. அப்படி இருக்கும்போது என்கிட்ட எதுக்காக இதை பத்தி கேக்குறீங்க? அப்ப அதே நேரத்துல அந்த வாண்டு செக்டர் சேர்ந்த யங் மாஸ்டரும் நம்ம ஹீரோவை பார்த்து தான் சொல்றான், உங்களை இந்த இடத்துல பார்த்ததுல ரொம்பவும் சந்தோஷம் பிளட் பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்ட நம்ம ஹீரோவும் எனக்கும் தான் பாய்சன் பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி மறைச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்க அப்ப ஷியாவும் பெரியவரும் இந்த இடத்துல இருந்து அப்படியே நைஸா நடுவுறதுக்கு பாக்குறாங்க. அப்ப அந்த பெரியவர் இங்க இருந்து பொறுமையா நடந்து போறேன்ட்டு அந்த இடத்துல இருக்க ஒரு பெரிய கட்டையை தட்டி விட்டு அப்படியே சவுண்டை கிளப்ப அதை பார்த்துட்டு அவர் உடனே ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாம பண்ணிட்டேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துல நம்ம ஹீரோவா அப்படியே கொஞ்சம் நார்மல் ஆகுறான். சோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு பொண்ணு உட்காந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கா. சைஃபங், உங்களை பத்தி நான் இது வரைக்கும் பல விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கேன். இந்த இடத்துல உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷம். அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா வெளியே வர போற அந்த ட்ரெஷரை உங்களால அடைய முடியும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்புறான். அப்ப நம்ம ஹீரோவும் ஷியாவை பார்த்துட்டு ஏய் நீ நல்லாவே வளர்ந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அப்ப இந்த இடத்துக்கு வந்த நம்ம பிளாக்கும் ஏ பொண்ணே, நானும் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், என்ன எனக்காக கணிச்சு சொல்ல முடியுமா? அப்ப இந்த இடத்துக்கு வந்த நம்ம குட்டி குரங்கும் நம்ம பிளாக்க பார்த்து அந்த இடத்துல பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த பிளாக்கும் செம காண்டாயிடுறான். இங்க பாரு முட்டாள் குரங்கு, ஏன் இப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்க? நான் ஒண்ணு அந்த பொண்ணை தின்னுட மாட்டேன். சரி இங்க பாரு பொண்ணு, எனக்கு எழுத படிக்கலாம் தெரியாது, அதனால எனக்கு ஃபேஸ் ரீடிங் பண்ணு. சரி நீங்க எதை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? நான் எதை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன்னா நான் என்னோட ஃபியூச்சர்ல ஏதாவது பெருசா அச்சீவ் பண்ணுவேனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறேன். அப்ப அதை கேட்ட ஷியா சொல்றா, உங்களோட ஃபேஸ் ரொம்ப தனித்துவமானது, ஆனா உங்களோட முகத்தை பார்க்கும்போது வெற்றிக்கான பாதை கொஞ்சம் கூட தெரியவே இல்ல. அது மட்டும் இல்லாம உங்க நெத்தில இருக்க அந்த 3 கோடுகள் உங்க வாழ்க்கையில இருக்க கோடுகளை குறிக்குது. இது படி பார்க்கும்போது நீங்க உங்களோட வாழ்க்கையில அச்சீவ் பண்ண நினைக்கிற அந்த விஷயம் அது ரொம்பவும் கடினமானதா இருக்கும். அப்ப இதை கேட்ட பிளாக்கும் கடுப்பாயிடுறான். ஏய் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க சரிப்பா கணிச்சு சொன்னதுக்கு முதல்ல 10 சில்வர் காயின்ஸ் எடு. அட போயா, நான் பண்ணி முடிக்க எனக்குன்னு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் கண்டிப்பா அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணியே ஆவேன். ஆனா நீ இப்படி முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க. என்ன சோசியம் பாக்குறோங்கிற பேர்ல வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி என்கிட்ட பணத்தை பிடிக்க ட்ரை பண்றீங்களா என்ன? கண்டிப்பா என்னால கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் அங்க இருந்து கிளம்புறான். அப்ப இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்து நம்ம குட்டி குரங்கு வேகமா பிளாக் கிட்ட போய் அவகிட்ட இருந்து பணத்தை ஆட்டிய போட்டு வந்து நம்ம ஷியா கிட்ட கொடுக்குது. அப்ப இதை பார்த்து காண்டான பிளாக்கும் அட்டை குட்டி குரங்கு உனக்கு எவ்வளவு தைரியம்னு சொல்லிட்டு அதை அட்டாக் பண்ற மாதிரி பக்கத்துல வரான். ஆனா அவனால எதுவும் பண்ண முடியல. இங்க பாரு குட்டி குரங்கு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ என்னோட கையில மாட்டாமையே போயிடுவ, அப்ப வச்சுக்கிற உன்னைய அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பிளாக் அங்க இருந்து போக நம்ம பிளாக் பண்றதெல்லாம் பார்த்து நம்ம ஷியா அப்படியே சிரிக்கிறா. சரி குட்டி குரங்கே, இந்த டம்ப்ளிங்க சாப்பிடு, இது சூப்பரா இருக்கும். உடனே நம்ம குட்டி குரங்கு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்புது. அப்ப அதே நேரத்துல இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த பொண்ணு தான் வந்திருக்கா. 3 வருஷம் ஆயிடுச்சு, நீ இன்னுமே இந்த டம்ப்ளிங்க சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கியா என்ன? அப்ப இவளை பார்த்த நம்ம ஷியாவும் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமா ஓடி போறா. சோ அடுத்த சீன்ல நம்ம பெரியவர் ஷியா அப்புறம் அந்த பொண்ணு 3 பேரையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம பெரியவர் ஷியாவையும் அந்த பொண்ணு தான் இந்த கிராமத்துல இருந்து பாதுகாப்பா வெளியே கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கா. ஆனா அந்த பொண்ணு இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு நம்ம சென்ஸ் பண்றா. உடனே அவளோட பவர் அந்த இடத்துல யூஸ் பண்ண அதை பார்த்த பெரியவரும் என்னாச்சு, இந்த இடத்துல ஏதாவது ஆபத்து இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு வாண்டு செக்டோட யங் மாஸ்டர் தான் வந்திருக்கான். மிஸ் லியா, நாம இதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டோம், ஆனா அதுக்கப்புறம் எதுக்காக நீங்க உங்களை வெளிப்படுத்திக்கல? அப்ப அதை கேட்ட அந்த லியா பொண்ணு சொல்றா, 3 நாட்களுக்கு முன்னாடி என் கூட வந்திருந்த என் செக்டர் சேர்ந்தவங்க வாண்டு செக்டோட பாய்சன் பொடியால இறந்து போயிட்டாங்க. அதுக்கான காரணம் நீதானா? இங்க பாருங்க ஷியா, ஒருவேளை நான் ஏதாவது இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா முட்டாள்தனமா இப்படி எவிடன்ஸ் எல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். அது
மட்டும் இல்லாம உங்களோட ஆட்களை சமாளிக்கிறதுக்கு நான் பாய்சனை யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஆனாலும் உங்களுக்கு நடந்த இந்த விஷயங்கள்ல எங்க வாண்டு செக்டோட பேரும் இன்வால்வ் ஆயிருக்கு. அதனால இதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்புறான். அப்ப அதே நேரத்துல அந்த பொண்ணும் நம்ம ஷியா கிட்ட தான் சொல்றா, கொஞ்ச நேரம் எனக்காக இந்த இடத்துல நீங்க 2 பேரும் வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஏன்னா இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் நான் கொடுத்த பிரேஸ்லைட்ட பத்திரமா பாத்துக்கோ, ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்புறா. அதே நேரத்துல இங்க பார்த்தா மழை அப்படியே பயங்கரமா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம பெரியவரும் ஷியாவும் அந்த இடத்துல அப்படியே மழையில நனைஞ்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு வேகமா நம்ம குட்டி குரங்கு ஓடி வருது. அதை பார்த்த ஷியாவும், ஹே குட்டி குரங்கு, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை தூக்கி அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கா. அப்ப இந்த இடத்துக்கு நம்ம பிளாக் வரான். என்ன மறுபடியும் நீங்களா? ஏ பொண்ணு, என்ன உனக்கு கொடை வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவ அப்படியே ஒரு சில விஷயங்களை கற்பனை பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். மிஸ்டர், தயவு செஞ்சு உங்களோட கொடையை எனக்காக கொடுங்க, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஷியா கெஞ்சுற மாதிரியும் அதை கேட்ட நம்ம பிளாக்கும், என்னமா உனக்கு கொடை வேணுமா? ஆனா நான் கொடுக்க மாட்டேனே, உன்னால மழை வர்றத கூட கணிக்க முடியல, அப்படி இருக்கும்போது நீ எப்படி என்னோட எதிர்காலத்தை பத்தி அப்படி சொல்லலாம்? உனக்கு நான் இந்த கொடையை தரைய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, உடனே நம்ம ஷியாவும், மிஸ்டர் தயவு செஞ்சு அந்த கொடையை தாங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி எல்லாம் நம்ம பிளாக் நினைச்சு பார்த்து அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இங்க நம்ம ஷியா, பரவாயில்ல மிஸ்டர், எனக்கு அந்த கொடை வேண்டாம், அதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்ட பிளாக்கோ அப்படியே ஷாக் ஆயிடுறான். அப்ப நம்ம ஷியாவும் குட்டி குரங்கு அப்படியே மழையில நனையாம பாத்துக்கிட்டு இருக்கா. அதை நம்ம பிளாக்கோ அப்படியே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். இல்ல இல்ல இல்ல, நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? இல்ல, நான் ஒரு மோசமான ஒரு பையன். மிஸ்டர், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அப்புறம் இந்த கொடையை பிடிச்சுக்கோ, நீ ஒரு பரிதாபமான பொண்ணு மாதிரி ரொம்ப நல்லாவே நடிக்கிற. மிஸ்டர் ஒரு நிமிஷம், நீங்க உண்மையாவே ரொம்ப கைண்டானவர் அப்படிங்கிற மாதிரி ஷியா சொல்ல, அதை கேட்ட பிளாக்கும், வாய மூடு, நான் ஒண்ணு கைண்ட் பர்சன்லாம் கிடையாது, நான் பிறக்கும் போதுல இருந்து ரொம்ப கெட்டவன். அது மட்டும் இல்லாம அந்த நீதிமான்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் உங்களை மாதிரியான நல்ல மனுஷங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கடுப்பா வரும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, அப்ப இதெல்லாம் கேட்ட நம்ம பெரியவரும் பின்னாடி உழுந்து உழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. யோ யோ, யாயா சிரிக்கிற? இல்ல இல்ல, நான் ஒரு கெட்டவன்னு ஏதோ விருது கொடுத்த மாதிரி பெருசா பீத்திக்கிற, அதை நடிக்கும் போது எனக்கு ரொம்ப சிரிப்பா வருதுன்னு சொல்லி அவர் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப இதெல்லாம் கேட்ட பிளாக்கு கடுப்பாயி அவர் அட்டாக் பண்ற மாதிரி பக்கத்துல போறான். உடனே அவரும் அப்படி கீழே விழுந்துடுறாரு. அதை பார்த்த பிளாக்கும், யோ பெருசு, உனக்கு நிக்க கூட தம்பு இல்ல, நீ என்ன பார்த்து சிரிக்கிறியான்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த பெரியவரும், அடே நான் இப்ப சொல்றேன், நீ உண்மையாவே ஒரு கெட்ட பையன் தாண்டான்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. மழையை அப்படியே விட்டுடுது. ஆனா மழைனால அந்த இடத்துல தேங்கி இருந்த தண்ணீர்ல ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கு. அதை பார்த்த குட்டி குரகு அந்த இடத்துல பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க. அப்ப டக்குன்னு கீழே இருந்த தண்ணி நம்ம ஷியாவை அப்படியே அட்டாக் பண்ற மாதிரி பக்கத்துல வந்துடுது. அதை பார்த்த நம்ம பிளாக்கும் பெரியவரும், ஏய் ஜாக்கிரதை அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நம்ம ஷியாவோட கையில இருந்த அந்த பிரேஸ்லைட் அந்த இடத்துல தண்ணீரால உருவான அந்த அட்டாக் அப்படியே தடுத்துடுது. பார்த்தா அந்த தண்ணிக்கு நடுவுல மீன் உருவத்துல இருந்த ஒரு ஃபிஷ்மேன் தான் நம்ம ஷியாவை இந்த இடத்துல அட்டாக் பண்ணிருக்கான். அப்ப அந்த ஃபிஷ்மேன் அங்கிருந்து தப்பிச்சு போக பார்க்க, ஆனா இப்ப டக்குன்னு இந்த இடத்துக்கு லியா வந்து அதை அப்படியே தடுத்துடுறா. அந்த ஃபிஷ்மேன் இங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அதே நேரத்துல இந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த ஃபிஷ்மேன் அப்படியே தூள் தூளா நசுக்கி போட்டுறான். நம்ம ஷியாவும் அந்த இடத்துல அப்படியே பயந்து போயிருக்க. அதை பார்த்து அந்த பொண்ணு, ஏ ஷியா உனக்கு எதுவும் ஆகலையில, பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப இந்த இடத்துக்கு வாண்டு பிரிவோட யங் மாஸ்டர் அப்படி நடந்து வரான். இந்த மீன் செத்து போயிடுச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்ப அதே நேரத்துல இந்த இடத்துல 3 பேரையும் பார்த்த பெரியவரும் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாரு. எப்படி இந்த 3 பேர் எப்படி ஒன்னா இருக்காங்க? ஒருவேளை அப்படி இருக்குமோ? எதுவா இருந்தா எனக்கு என்ன, ஒரு நிமிஷம், இத பார்த்தா இது ஃபிஷ்மேன் மாதிரி தெரியுதே. என்ன ஃபிஷ்மேனா? அப்படின்னா என்ன தாத்தா? இவங்க 10,000 மவுண்டன்ல வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு பழங்குடியின ட்ரைப்பை சேர்ந்தவங்க. அப்ப அதை கேட்ட அந்த லியா பொண்ணு சொல்றா, என்ன 10,000 மவுண்டனா? அது இந்த இடத்துல இருந்து பல மைல் தொலைவில் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இங்க பாருமா, அது எப்படி எனக்கு தெரியும்? சரி, இப்பதான் இந்த இடத்துல விஷயம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, வாங்க நம்ம பேசிக்கிட்டு இருந்ததை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வாண்டு பிரிவோட யங் மாஸ்டர் சொல்ல, அதை கேட்ட நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்ப பிளாக்கும் இந்த இடத்துல இருந்து கிளம்ப, அதை பார்த்த ஷியா அவனுக்கு அப்படியே டாட்டா காமிக்கிறா. இங்க பாரு ஷியா, ஒருவேளை ஃபியூச்சர்ல இவங்களை சந்திக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா இவங்களை அவாய்ட் பண்றதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ஷியாவும் சரின்னு சொல்றா. அப்பதான் ஷியாவை கையில இருக்க கொடையை கவனிக்கிறா. மிஸ்டர் ஒரு நிமிஷம், உங்களோட கொடை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனா நம்ம பிளாக் அங்க இருந்து கிளம்பிடுறான். அதே நேரத்துல இங்க ஷாங்ஷியாங் பிரிவோட ஹெட்ட தான் காமிக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துக்கு வேகமா ஓடி வந்த ஒருத்தவன் சொல்றான், மாஸ்டர் இன்னைக்கு தாவாங் வில்லேஜ்ல கோஸ்ட் கிங் செக்ட் அப்புறம் வாண்டு செக்டோட பிரின்ஸ் 2 பேரும் சண்டை போறதுக்கு பார்த்தாங்க. ஆனா ஹீவான் பிரிவோட பிரின்சஸ் இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா. இப்போ 3 பிரிவோட பிரின்ஸும் அந்த சதுப்பு நிலத்தோட இடத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஆனா 3 பேருமே அவங்க கூட அதிகமான ஆட்களை கூட்டிட்டு வரல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, சோ இது எல்லாத்தையும் இந்த ஷீவாங் பிரிவோட மாஸ்டர் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கான். சோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது நண்பா. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு சில விஷயங்கள் இதுல உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஆக்சுவலா நம்ம ஹீரோவும் கோஸ்ட் கிங்கும் இந்த ஷீவாங் பிரிவை காலி பண்ணணுங்கிறதுக்காக தான் வாண்டு செக்ட் அப்புறம் ஹீகுவான் செக்ட் கிட்ட கேட்டு இருந்திருப்பாரு. அதுக்கு அவங்களும் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. சோ அதனால அவங்க பிரிவோட யங் மாஸ்டர் இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. என்னதான் 3 பேரும் அவங்களுக்குள்ளேயே மறைச்சிக்கிட்டு
போய்கிட்டு இருந்தாலும் இப்போதைக்கு இந்த ஒரு காரணத்தினாலதான் 3 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. ஆனா இது எவ்வளவு நேரம் நீடிக்கும் தெரியல. அப்புறம் இந்த எபிசோட்ல உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியாம இருக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தெரியலாம். ஏன்னா சீசன் 1ல இருந்து ஸ்டோரி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால ஒரு 3 எபிசோட் அப்படி ஸ்லோவா போற மாதிரி தெரியலாம். ஆனா போக போக இது வேற லெவல்ல போக ஆரம்பிக்கும். சரி, இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே ஒரு ஹார்ட் எமோஜியை போட்டு விடுங்க. உங்கள எத்தனை பேருக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, நாளைக்கு உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.